Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தளபதி விஜயோட பிறந்த நாள். அதனால சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் போட்டுலாம் பாருங்க. அதாவது ஒரு அடுத்த படமாக அட்லி கூட இருக்கிறாரு. அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ். வம்சி கூட இருக்கிற வாரிசு படம் கிடையாது, இது அட்லி. அதாவது இமேஜ் காட்டிருப்பாங்க. தளபதி 68 அட்லி அந்த மூவியோட ரைட் பார்ட் தான் போஸ்ட். இந்த போஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணிட்டு ஒரு வீடியோவில் பாருங்கள். ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நம்ம சேனலில் எப்பயுமே டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். 100% டிஜிட்டல் பெயிண்டிங். உங்களுக்கு கிளாஸஸ் எதாவது தேவைப்படுனா நீங்கள் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், டேரக்ட் கிளாஸ் எடுக்கிறேன். நான் பாண்டிச்சேரி தான் கிளாஸ் எடுக்கிறேன். லோ ப்ரைஸ் தான், அதுக்காக ப்ரைஸ் இல்லாமல் எடுக்க முடியாது. ப்ரைஸ் இருந்தாலும் அந்த கலைக்கு ஒரு மரியாதை. அதனால் அந்த ப்ரைஸ் வேல்யூபிள் ப்ரைஸில் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஜஸ்ட் வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் இதான் போஸ்டர், ஒரிஜினல் ஸ்டில்லு. அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டி விஷயம் இல்லை, இருந்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டிய விஷயம் பார்க்குறேன். இந்த போஸ்டர் ஃபர்ஸ்ட் இதுதான் போஸ்டர். இந்த போஸ்டர் லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். கலர் கரெக்ஷன் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், வேணும் பாருங்கள். இது கலர் கரெக்ஷன்ஸ், அதாவது ஒரு அட்வான்ஸ் க்ரியேட்டிவாக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா டெரராக இருக்கிற லுக் இது, அந்த லுக்குக்கு ஏற்ற லைட்டாக கலர் கரெக்ஷன். அதாவது ஜஸ்ட் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதோடைய எஃபர்ட் தான் இது. இந்த அவுட்புட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படி இந்த அவுட்புட் வந்தது கிளாஸ் இப்போ ஒரு என்ட்ரியை போட்டுக்க உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஐ பார்ட்டில் இருக்குது. ஐ ஸ்கின்னிங் மேலே இருக்குல்ல, இங்கே க்ரீனிஷாக இருக்குது, இங்கே ஸ்கின் டோன் கலர். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. சும்மா ஒரு ட்ரையலாக ஒரு இன்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு பார்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஏரியா பார்ட் கொண்டு மேக்ஸிமம் நான் இது செலக்ட் பண்ண மாட்டேன். அது பண்ணுறதால என்ன யூஸ்னா இந்த செலக்ஷனோட செலக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணணும். அப்போதான் அந்த அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபெதர் டூ வச்சிருக்கேன், சார்ஜ் யூஸ் பண்ணேன். ஃபெதர் செலெக்ஷன் பண்ணும்போது டூ ஏன் வச்சேன்னா அது ஒர்க் பண்ணும்போது நைஃப் மாதிரி எட்ஜஸ் கட் பண்ண மாதிரி தெரியாது தான். அதாவது டூல் பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் டிக் மட்டும் தான் ஆன் இருக்குது. பென்பிஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டிக் தான் ஆஃப் பண்ணலாம். மவுஸ் யூஸ் பண்ணணும் தான் தேவைப்படாது. வெக்கம்பேரிஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக இது வெக்கம்பேரிஸ் தான் பேசிக்ஸ். இதில் எந்த சீரீஸ் மாதிரி அவ்வளோதான். நியூட்ரல் ஃபோட்டோஷாப் ஃபோட்டோஷாப் கொடுத்துருங்க, அவ்வளோதான். செட்டிங்ஸ் கேட்டேன், வெக்கம்பேர் செட்டிங்ஸ் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸ் விட்டுருங்க. வேறு எதுவுமே இது ப்ரெஷ் ப்ரோக்ராம் டிக் ஆஃப், அவ்வளோதான். ஸ்ட்ரென்த் 80 வச்சுருக்கேன். தேவைக்கு 70 to 80 சாம்பிள் ஆல் ஏர்ஸ். எப்படி ஒர்க் பண்ணால் சாம்பிள் ஆல் ஏர்ஸ் மெஜ் டூல், அவ்வளோதான். ஜஸ்ட் ப்ளஸ் மெஜ் ப்ராப்ளம். லைட்டிங் இருக்கிற மட்டும் கொஞ்சம் லைட்டிங், அதை மட்டும் கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் ஸ்மெச் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் ஏன் பண்ணுறேன்னா அந்த கலரை எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்கின் கலர்
ஸ்மஜ்னா ஒரு ஐடியா மட்டும் சொன்னேன். ஸ்மஜ்ன்றது என்னன்னா இருக்கிற கலரை கலைச்சி விடுறதுதான். அதை கலைச்சி விடுறது ஸ்டைல் தான். அந்த வேவ் எந்த வேவ்ல இருக்கோ அந்த வேவ் லென்த்ல கொடுக்கணும். இப்போ நான் பண்றது பாருங்க. இப்போ நான் கார்னர் பட்டேன், மறுபடியும் அந்த கார்னர்ல இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா லைட்டா, அதாவது லைட்டா ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஸ்மஜ் பண்ணிட்டா மறுபடியும் அது மேலே ஸ்மஜ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த பக்கம் அந்த கலர் அது மெயின்டைன் பண்ணிடணும். நம்ம கரெக்ஷன் வந்து அதாவது செலெக்ஷன் பண்ணி பண்ணுறதால ஒரு பிரச்சனை இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கலர் தள்ளிடலாம். அவ்வளோதான். இப்போ லைட்டாக அதே ஸ்மெஜ் டூல் லைட்டாக பண்ணணும், ஹெவியாக பண்ண ஒர்க்க லைட்டாக. தட்ஸ் ஆல். இப்போ இந்த ஸ்கின் ஒரு வேவ் கொடுத்தாச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி, அதாவது உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட் செலெக்ஷன் ஆகும். அதே ஃபெதர், சேம் ஃபெதருங்க. இப்போ நாங்கள் இந்த சைடில் இருக்க வேவ்ஸ், இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். அப்போதான் அந்த உள்ள ஒர்க் பண்ணது வெளில வரும். இப்போ என்ன பண்ணணும், உள்ள செலெக்ஷன் பண்ண ஏரியால சேம் ப்ரொசீஜர் பிளாக்கிஷ் வந்து ஏற்றுவாங்க. இங்கே கலர் இருக்கு, பிளாக் இல்லை, அதனால அதையும் இதையும் மெர்ச் பண்ணிடணும். இந்த வேவ்ல இருந்து உங்களுக்கு மெர்ச் பண்ண தெரிஞ்சிட்டாலும் மேக்ஸிமம் பெயிண்டிங் தேவையான எஃபர்ட் தெரியும். ஸ்மஜ் எல்லாம் எடுத்தா பண்ணிடலாம், அது எங்கே எப்படி பண்ணுறது தான் விஷயம். அது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கிளாஸ் பண்ணலாம். அவ்வளோதான். 120 செலெக்ஷன் பண்ணிடுறோம். இப்போ லாங் ஷேடர் பார்த்து தெரியும். சில பேர் செலெக்ஷன் பண்ணி அப்படியே பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் பண்ணுறதை விட்டு சும்மா இந்த மாதிரி மூவ்மெண்ட், கலர் வேவ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே டார்க்காக இருக்கா, இந்த பக்கம் லைட், அந்த டார்க் லைட்னஸ் விட கலர் சேஞ்சஸ் காட்டினாலே போதும், மேக்ஸிமம் ஒர்க் நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். ஸ்டெப் அடுத்தது வந்து கீழே வேவ்ஸ். இந்த ஏரியா செலெக்ஷன் பண்ணுங்க. இதில் எதாவது முடிந்தது செலெக்ஷன் ஏரியா கரெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இது கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் இப்படி கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் இந்த வேவ்லேருந்து இது வருது. சேம் ஃபெதர் கொடுத்துருங்க. ஃபெதர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிங்க. அதாவது 3. ஓகே. ஸ்வெட்ச் டூல் இருக்கிற பெயிண்டிங் நான் சொன்ன விஷயம் அவ்வளோதான். இருக்கிற கலர் அந்தந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி இறக்கிட்டா போதும். இந்த லைட்டிங் மேலே எடுத்து போனால் தான் உங்களுக்கு அந்த வேவ் தெரியும். பட் ஷேடோ அப்படி இருக்கும். ஃபோட்டோவில் நம்ம கிரியேட்டிவ் சேர்த்துக்கணும். அதாவது லைட்டிங், அந்த டார்க் லைட்டிங், இந்த லைட்டிங் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சில ஒர்க் பண்ணும்போது ஒரு பிளாக் வச்சு ப்ரௌன் வச்சு எடுத்து போகிறது, இருக்கிற கலரை மெயின்டைன் பண்ணாலும் நேச்சுரலாக ஒன்று வரும். நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் கலர் ஷேடோ இதுலேயே வந்து டார்க் லாஸ்ட் கார்னர் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஆப்போசிட்டில் ஃபெதர் சேம் ஃபெதர் வச்சு அதே வரலாம். கண்ட்ரோல் டி கொடுத்து எடுத்துறேன் பாருங்க. அடுத்த வேவ் முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து மெயினாக கரெக்டாக வேவ் பிடிச்சிடணும் பாயிண்ட்டு. செலக்ஷன் பண்ணி சேம் ஃபெதர் கொடுத்துருவேன். சேம் ப்ரொசீஜர் ஸ்மெல் தான். லைட்டிங் கார இடத்துல லைட்டிங் கொடுத்துருவேன். இங்கே லைட்டிங் கலர் மெர்ச் ஆகுது, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மெச். அந்த லைட்டிங் கலர் தான் அவுட்டராக இது போகணும். இது நம்ம கிரியேட்டிவ் ஐபார் கீழே எப்படியும் ஒயிட்டு கலந்த வரணும், அதுதான் எனக்கு அவ்வளோதான். Control Shift I opposite universal section பண்ணணும். feather in our same இன்னும் 3.5 போகும். அந்த கீழே ஏரியா மட்டும் ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. Then next step control D கொடுத்து வெளியே வந்துடுறேன். feather 3.5 கொடுத்ததால இந்த மூவ்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பெட்ரோலுக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள மட்டும் பிளாக்கிஷ் கலர் எடுத்து விட்டுறேன். இன்னும் மட்டும் then next control shift opposite direction same feather கொடுக்குறேன். இதுக்கு லைட்டிங் கலர் நல்ல இது. உங்களுக்கு அப்பதான் வேவோ தெரியும். then next அடுத்த ஸ்டெப் சேம் பெயிண்ட் வச்சு same procedure smudge tool in the corner.
இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் செலக்ஷன்ல சேம் ஃபெதர் கொடுத்துருங்க. லைட்டிங் ஒர்க் மட்டும் லைட்டாக மெர்ஜ் பண்ணுங்க. இப்போ என்ன ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் தெரியும், பட் அது ஒர்க் மறுபடியும் நான் பார்க்குறீங்க. ஸ்மெட்ச் பண்ணி எடுத்துட்டு பென் டூல் எடுத்து எந்த வியூ எடுத்துங்க. அதோட ஷேப் கரெக்டாக வரலன்றதுக்காக நான் இந்த மாடல் இருக்கேன். மேனுவலாக பண்ணலாம், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சேம் ஃபெதர் சொன்ன மாதிரி. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. அது தேவையான விஷயத்தை எரஸ் பண்ணிக்கலாம், தேவையான விஷயத்தை சேவ் பண்ணிக்கலாம். அதாவது உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் செலக்ட் பண்ணும். இப்போ அது அவுட். Then next in the corner light, இந்த லைட்டிங் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பிளாக் பண்ணி நம்ம வேறு கலர் வச்சு படிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் இந்த மாதிரி மாடலில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கலாம். அதாவது இது மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த அவுட்புட். அதாவது சேம் ஒவ்வொரு வேவ் லென்த்தாக ஒன்று ஒன்றா சின்ன சின்ன ஒர்க் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த படிக்கலாம். இதுதான் என்னோட கிளாஸ். இதே மாதிரி ஒர்க் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா ஏதாவது பார்ட்ஸ் சொன்னால் என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சில சீக்ரெட்ஸ் கொடுத்துருப்பேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். Thank you. Goodbye.